ஆணும் பெண்ணும் இணைந்த இரட்டையர், யாழ் ஏந்தியது போல் இருக்கும், இருதலை கொள்ளி எறும்பு போல் இவர்களுடைய மனநிலை எப்பொழுதும் ஒரு மாதிரி இரட்டைத்தன்மை, டுவல் மைண்டடுடன் இருக்கும். ஒரே நேரத்தில் இரண்டு வேலைகளை செய்வது, பல துறைகளில் அறிவை வளர்ப்பது, இதுல இவர்களுக்கு மிஞ்சின ஆள் கிடையாது. மேலும் இவர்கள் புத்திசாலித்தனம், பேச்சு திறமை, எழுத்தாற்றல் ஆகியவற்றை நாவே நலம் நாவே நாசம். தொழில் வேலை இதுல என்ன போராட்டம் அப்படின்னா, இவர்களுக்கு பொறுமை குறைவு. தொட்டதெல்லாம் தொடங்கும் என்று நினைத்து ஒரே நேரத்தில் 2-3 விஷயத்தில் இவர்கள் கையை வைப்பார்கள். இதனால் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் பாதியில் விட்டுவிட்டு புது வேலைக்கு புது விஷயத்துக்கு தாவுவதால் போராட்டம். இவர்களுடைய சாதுரியமான பேச்சு வெளியில எடுபடும், ஆனால் வீட்டுல எடுபடாது. அதாவது ஊரார் வீட்டு நெய்யி என் பொண்டாட்டி கையே என்பது போல் வெளியூருக்கு வெளிமக்களுக்கு செய்யும் உதவிகளால் சொந்த குடும்பத்தில் இவர்கள் பொறுப்பற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை நிறைய இடத்தில் ஏற்படுகிறது. காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசி மிதுனம், காற்று தத்துவத்தை கொண்டது, புத்திகாரகன் புதனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. இவர்களுடைய பிறப்பின் ரகசியத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மிதுன ராசியுடைய சின்னம் ஆணும் பெண்ணும் இணைந்த இரட்டையர், யாழ் ஏந்தியது போல் இருக்கும், இருதலை கொள்ளி எறும்பு போல் இவர்களுடைய மனநிலை எப்பொழுதும் ஒரு மாதிரி இரட்டைத்தன்மை, டுவல் மைண்டடுடன் இருக்கும். ஒரே நேரத்தில் இரண்டு வேலைகளை செய்வது, பல துறைகளில் அறிவை வளர்ப்பது, இதுல இவர்களுக்கு மிஞ்சின ஆள் கிடையாது. மேலும் இவர்கள் புத்திசாலித்தனம், பேச்சு திறமை, எழுத்தாற்றல் ஆகியவற்றை நாவே நலம் நாவே நாசம் என்பதை போல் இவர்களது பேச்சே இவர்களுக்கு பெரிய பிளஸ்ஸாகவும் வரும். சில நேரத்தில் அதனால நிறைய மைனஸ் பாயிண்டையும் இவர்கள் சந்திக்கிறார்கள். கடந்த பிறவியில் இவர்கள் தங்களது கருத்துக்களையோ இல்லைன்னா அறிவையோ வெளிப்படுத்த முடியாமல் முடக்கப்பட்ட ஆன்மா இப்பிறவியில் உலகம் போற்றும் அளவுக்கு தனது புத்திசாலித்தனத்தையும் தகவல் தொடர்பை வைத்து தூள் கலப்ப வேண்டும் என்ற கர்ம வினையை கொண்டு இவர்கள் பிறந்துள்ளார்கள். காற்று ராசிங்கிறதுனால இவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு நிமிஷத்துல நிக்க மாட்டார்கள். ஓடுகிற ஆற்றில் குதிக்க துடிப்பவர்கள் போல் சுறுசுறுப்பாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். எங்கே இவர்கள் ஏமாறுகிறார்கள் அப்படின்னா, அதீதமான அந்த புத்திசாலிகள் என்று சில நேரங்களில் இவர்களே தங்களை நினைத்து கொள்வது இவர்களுடைய பலவீனமாகிறது. வேலியே பயிரை தின்ற கதையாக தங்களை விட புத்திசாலித்தனமாக பேசி நடிக்கும் அதிபுத்திசாலி நண்பர்களிடமும் வியாபார கூட்டாளிகளிடமும் ரகசியத்தை இவர்கள் ஷேர் செய்து மிக எளிதாக ஏமாந்து விடுவார்கள். இவர்களுடைய லவ் எடுத்து பார்த்தோம்னா, மனம் எப்பொழுதும் ஊசலாடி கொண்டே இருக்கும். ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்பது போல் ஒரு நேரத்தில் ஒரு 2-3 பேர்கிட்ட நட்பு பாராட்டுவார்கள். இதனால் இவர்களது உண்மையான காதலை புரிந்து கொள்ளாமல் பார்ட்னர் சில நேரத்துல இவர்களை சந்தேகப்படுவார்கள். இதனால் இவர்களின் காதல் வாழ்க்கையில் குழப்பம், முறிவு அதிகம் ஏற்படுகிறது. தொழில் வேலை இதுல என்ன போராட்டம் அப்படின்னா, இவர்களுக்கு பொறுமை குறைவு. தொட்டதெல்லாம் தொடங்கும் என்று நினைத்து ஒரே நேரத்தில் 2-3 விஷயத்தில் இவர்கள் கையை வைப்பார்கள். இதனால் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் பாதியில் விட்டுவிட்டு புது வேலைக்கு புது விஷயத்துக்கு தாவுவதால் போராட்டம். அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார்கள், அது முடிவதற்குள் அடுத்தது, அது முடிவதற்குள் அடுத்தது, ஒரு ஸ்திரமற்ற அப்படிங்கிறது ஏற்படும். இதனால என்ன ஆகும், இவங்களுடைய லைஃப் பார்ட்னரே
இவங்க காலையில ஒண்ணு சொன்னாங்க, ஈவினிங் வேற ஒண்ணு சொல்றாங்க. ஆனா அதற்குள் அந்த விஷயம் மாறி இருக்கும், அப்டேட் ஆகி இருக்கும். அதனை மிதுனராசிக்காரர்கள் புரிந்திருப்பார்கள், மற்றவர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களுடைய சாதுரியமான பேச்சு வெளியில எடுபடும், ஆனால் வீட்டுல எடுபடாது. அதாவது ஊரார் வீட்டு நெய்யி என் பொண்டாட்டி கையே என்பது போல் வெளியூருக்கு வெளி மக்களுக்கு செய்யும் உதவிகளால் சொந்த குடும்பத்தில் இவர்கள் பொறுப்பற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை நிறைய இடத்தில் ஏற்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கடன் தொல்லை, மன உளைச்சல், அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்பதை மறந்து அகலக்கால் வைத்து தொழிலை விரிவுபடுத்துகிறேன் என்ற கடனில் இறங்கி விடுவார்கள். குழந்தைகளின் கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த அதீத சிந்தனையும் அவர்களின் மாற்று சிந்தனைகளும் இவர்களுக்கு நிறைய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. இவர்களுடைய லக்ன பாவம், முதல் பாவம் அப்படிங்கிறது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்ற பழமொழி. ஆனால் மிதுன லக்னத்துக்கோ புத்தி உள்ளவன் பிழைத்துக் கொள்வான் என்ற கொள்கையுடன் எப்பொழுதும் இளமையாகவும் சுவாரஸ்யமான மனிதர்களாகவும் வலம் வருகிறார்கள். இவர்களுடைய தனஸ்தானம் கடகம். பணம் தண்ணீராக வந்து அது தண்ணீராகவே செலவாகும். குடும்பத்தின் மீது பற்று இருந்தாலும் இவர்கள் அடிக்கடி கொஞ்சம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையால் ஒரு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படுகிறது. மேலும் இந்த கடன் தொல்லை அதிகம் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை சீர்குலைக்கிறது. சிங்கம் சிங்கிளாகத்தான் வரும் என்பது போல் இவர்களுடைய முயற்சி ஸ்தானம் அசாத்திய எழுத்து மற்றும் பேச்சு திறமையால் இவர்கள் எதையும் சாதிப்பார்கள். ஒரு கம்பீரமான அதிகாரமான போக்கு இவர்கள் இந்த கம்யூனிகேஷன்ல வெளியில வரும் பொழுது போகும் பொழுதெல்லாம் இவர்களிடம் காணப்படும். கண்ணும் கருத்துமாய் வளர்த்த தாய். இவர்களுடைய சுகஸ்தானம் கன்னிராசி. கணக்கு வழக்குகளை ரொம்பவும் துல்லியமாக பார்ப்பார்கள். இவர்களுடைய அம்மாவுடைய சப்போர்ட்டும் இவர்களுக்கு உண்டு. ஆனால் பின்னாளில் கொஞ்சம் அம்மாவுடைய ஹெல்த்துக்காக இவர்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். நிறைய அடிக்கடி வீடுகளை மாற்றிக் கொள்வார்கள், அதற்காகவும் கடன் வாங்குவார்கள். இவர்களுடைய குழந்தைகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5ல் வளையாதது 50ல் வளையாது என்பதை போல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுக்கிரன். கலைநயமிக்க அழகான சமூகம் போற்றக்கூடிய பிள்ளைகள் இவர்களுக்கு அமைவார்கள். பூர்வ புண்ணிய பலத்தால் இவர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தைகள் பிறந்த பிறகு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கூடி வரும். மந்திர சித்தியும் கூட இவர்களுக்கு கூடி வரும். மறைமுக எதிரி ஆபத்தானவன் கடன், நோய், எதிரி ஸ்தானம் விருச்சிகம். இவர்களின் அதீத பேச்சால் ரகசிய எதிரிகளை இவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அலர்ஜி, சுவாச பிரச்சனைகள், வீசிங், இந்த பிரச்சனை எல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. மெயினா கடன் சம்பந்தப்பட்ட எதிரிகள் அதிகம் இவர்களுக்கு உருவாகுகிறார்கள். இவர்களுடைய 7ஆம் இடம் அப்படிங்கிறது தனுராசி மண்டலமாக வருகிறது. அதாவது களத்திரம், திருமணஸ்தானம். ஆன்மீக சிந்தனை, நேர்மை இவர்களை விட அதிகம் கொண்ட வாழ்க்கை துணைவர் இவர்களுக்கு அமைவார்கள். ஆனா என்னன்னா நிறைய இடத்துல ஈகோவினால் கருத்து வேறுபாடு ஏற்படும். இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இவர்கள் அவமானப்படுவதாக நினைத்து கொள்கிறார்கள். இதனால கூட நிறைய இடங்கள்ல என் லைஃப் பார்ட்னர் இகாய்ஸ்டிக்காக என்னை அவமானப்படுத்துகிறார்னு சொல்லி குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படுகிறது. இவர்களுடைய ஆயுள் மற்றும் 8ஆம் இடம் மகரம். இவர்களுடைய ஆயுள் பலம் அப்படிங்கிறது கடுமையான உழைப்பு ஒரு பாதி, பிறகு கால்குலேஷன், ஸ்மார்ட் ஒர்க் அடுத்த பாதி. இதுதான் இவர்களுடைய முழு ஆயுள். சில நேரத்துல இந்த 8ஆம் இடத்தை வைத்து இவர்கள் இந்த திடீர் பிரச்சனைகள், திடீர் கஷ்டங்கள், என 6க்குரியவன் 8ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். அது திடீர் லாபத்தையும் கொடுக்கும். அது சனியுடைய வீட்டில் செவ்வாய்ங்கிறதுனால் இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் இவர்களுக்கு
ஆயுள்ள அந்த நடு வயதை கடக்கும் பொழுது திடீர் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. தர்மம் தலை காக்கும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கும் பொழுது என்று தர்மம் தலை காக்கும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை போல் தான தர்ம காரியங்களில் இவர்கள் அதிகம் ஈடுபடுவார்கள், ஆராய்ச்சி செய்வார்கள். ஆன்மீக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் இவர்களுக்கு இந்த தானங்களில் ஈடுபாடு உண்டு. இவர்களுடைய கர்மஸ்தானம் மீனம். அப்போ அந்த ஆலோசகர், ஆசிரியர், டீச்சர், மீடியேட்டர், ஆடிட்டர், அஸ்ட்ராலஜர், கணக்கு, ஊடகம், மீடியா, பேங்கிங், ப்ரொஃபசர்ஸ், டீச்சிங், புத்திசாலித்தனத்தை வைத்து பெரும் புகழ் ஈட்டக்கூடிய ஜீவனம் இவர்களுக்கு கை கொடுக்கும். இவர்களுடைய 11ஆம் இடம் லாபஸ்தானம். பேராசைப்படும் பொழுது நிறைய மிதுன ராசிக்காரர்கள் பெரிய நஷ்டத்தை அடைகிறார்கள். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் இவர்களுக்கு சில நேரங்களில் லாபம் வரும். ஆனால் வந்த லாபத்தை இவர்கள் கரெக்டாக வைத்துக் கொள்கிறார்களா இல்ல செதற விட்டு விடுகிறார்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். இவங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆடம்பரம். விரயஸ்தானமா வர்றது சுக்கிரன். அப்போ இந்த கலை பொருட்கள், சொகுசு, கம்ஃபர்ட், லக்ஸரி, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, மேலும் கேளிக்கை, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், அவசரம், சயனம், போகம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவர்கள் பணத்தை அள்ளி விடுகிறார்கள். அதில் செலவு என்பது அதிகம். இதனால கூட நிறைய இடங்கள்ல கடன் பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள். இவர்கள் நன்றாக யோசிக்கிறார்கள். அந்த மாதிரி யோசிப்பது சில நேரங்களில் எல்லை தாண்டி அத்துமீறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அதனால சில மைனஸ் பாயிண்ட்டும் இவர்களுக்கு வருகிறது. இவர்களுடைய மைனஸ் பாயிண்ட்டுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஆழ உழுவதே மேல் என்பது போல் அகல உழுகாமல் ஒரு நேரத்தில் பல காரியங்களில் ஈடுபடாமல் பல விஷயங்களில் கை வைக்காமல் ஒரு வேலையை முடித்த பிறகு அடுத்த வேலைக்கு செல்வது பிராக்டிக்கலாக இவர்களுக்கு நன்றாக ரிசல்ட் ஓரியன்டட் சொல்யூஷன். புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து விஷ்ணு சுப்ரபாதம், விஷ்ணு சகசரநாமம், ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு செய்ய செய்ய இவர்கள் அந்த ஆசிலேஷன் மைண்ட் என்பது நீங்கி நன்றாக ஃபோக்கஸ்டாக இவர்கள் பயணிப்பார்கள். மாணவர்களுக்கு உதவுவது, ஏன்னா இந்த புதன் புத்திகாரகன் அப்படிங்கிறதுனால கல்வி, நோட்ஸ், புக்ஸ் வாங்குவதற்கெல்லாம் போராடக்கூடிய மாணவர்களுக்கு அந்தந்த பொருட்களை வாங்குவது, ஃபீஸ் கட்ட, டியூஷன் ஃபீஸ் கட்டுவதற்கெல்லாம் யாரெல்லாம் ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்களோ இவர்களால் முடிந்த காரியங்களை அவர்களுக்கு செய்யும் பொழுது நன்றாக அபிவிருத்தியை பெறுவார்கள். பிரத்யேகமான பரிகாரம் அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு. புதன்கிழமைகளில் ஏலக்காய் மாலை சாற்றி ஸ்ரீ ஹயக்ரீவரையோ அல்லது கல்வி கடவுள் சரஸ்வதியையோ வழிபடுவதன் மூலம் பச்சை நிற ஆடைகள், பச்சை நிற பொருட்கள் அதிகம் பயன்படுத்துவதன் மூலம் இவர்கள் தாங்கள் சார்ந்த துறை, தொழில், கல்வி இது போன்ற விஷயங்களில் நல்ல மேம்பாடு பெற்று பிரம்மன் எழுதிய அந்த விதியை சுபபலமாக மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.